எக்கனாமிக்ஸ்ன்றது வேற, எக்கனாமின்றது வேற. எக்கனாமிக்ஸ்ன்றது சயின்ஸ் அண்ட் விச் ஹேஸ் மோர் ஆஃப் மேக்ஸ் இன்டு இட். சரிங்களா? விச் ஹேஸ் மோர் ஆஃப் மேக்ஸ் இன்டு இட். எக்கனாமிக்ஸ் வந்து ஆர்க்கா எப்போ மாறுதுன்னா எக்கனாமி ஆகும்போது. எக்கனாமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் வந்து ஓகே இவ்வளோ பொருள் வந்து டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த பொருளோட விலையை ஒரு கம்பெனிக்காரன் ஏற்றிடுவான். சார் டிமாண்ட் இருக்குது சார், இந்த நேரத்தில் தான் நம்ம அதிகமான விலை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவன் சப்ளை பண்ணுவான். இந்த கான்செப்ட் வந்து யூஎஸ்லேயும் சேமு, உகாண்டாலையும் சேமு, என்னது உஸ்லம்பட்டிலையும் சேமு. கரெக்டா? எங்குமே மாறாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை என்ற கான்செப்ட் எங்குமே மாறாது. ஆனால் யூஎஸ்க்கு ஓவர் டிமாண்ட் பண்ணால் ஒரு வாட்டி யூஎஸ் பீப்புள் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதிகமாக காசு கேட்டால். உகாண்டாவில் டிமாண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் தான் ப்ரொடக்ஷனே இல்லையே, அதனால் அந்த டிமாண்ட் இருக்கிறதுனால ப்ரைஸ் கொடுத்தாது நம்ம டிவி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினைப்பாங்க உகாண்டாவில். உஸ்லம்பட்டி மக்கள் அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னு, விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் இருக்கிற கான்செப்டை கொண்டு வந்து ஒரு கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அது பேர் எக்கனாமி. எக்கனாமி இது இந்தியன் எக்கனாமி. Economy will always come with prefix. Country, company, state, organization, something. Tata's economy, Tamil Nadu's economy, Indian economy, புரியுதா? Chinese economy, Japanese economy. You cannot write word economy as it is. நான் economy படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லலாம். கோர் சப்ஜெக்டை படித்தா கோர் சப்ஜெக்ட்னா டிமாண்ட் சப்ளை இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் படித்தா, இல்லைன்னா எக்கனாமிக்ஸ் கான்செப்ட்ஸை கொண்டு வந்து ஒரு கண்ட்ரியில் போட்டு நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னா நான் இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இந்தியன் எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எக்கனாமின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் யூஸ் இந்தியன் எக்கனாமி or economics. When economics is applied in country or a place or a company, you will call it as that place economy. So Indian economy ன்னு படிக்கும்போது economics ஓட principles எல்லாமே உள்ள வந்துரும். ஏன்னா economics principles வந்து same all over the world, but when it is applied in different countries it will behave differently. Primary sector யூஎஸ்ல படிச்சா வேற மாதிரி இருக்கும், இண்டஸ்ட்ரியல் செக்டார் யூஎஸ்ல படித்தா செகண்டரி செக்டார் வேற மாதிரி இருக்கும், டெர்ஷியரி செக்டார் யூஎஸ்ல படித்தா வேற மாதிரி இருக்கும், அந்த செக்டார்ஸ் கொண்டு வந்து இந்தியாவில் படித்தா வேற மாதிரி இருக்கும். அதனால தான் அது யூஎஸ் எக்கனாமி, இது இந்தியன் எக்கனாமி. ஆனால் அங்கே இருக்கிற எக்கனாமிக்ஸும் இங்கே இருக்கிற எக்கனாமிக்ஸும் சேமு, ஆனால் எக்கனாமி மாறும். எக்கனாமிக்ஸ் சேம், பட் என்ன மாறுது? எக்கனாமி மாறுது. இப்போ ஏன் சார் இவ்வளோ எக்கனாமி பற்றி சொன்னீங்க அப்படின்னா, ஒரு எக்கனாமியா படிக்கணும்னா அதுல இருக்கிற செக்டார்ஸை படிக்கணும். அந்த செக்டார்ஸை படிக்கிறது தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமியை படிக்கிறதுக்காக கணக்கு. பாராமீட்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமி உருப்படுதா உருப்படலையா, இந்தியன் எக்கனாமி ஏன் உருப்படல, எப்படி இருந்தது இண்டிபெண்டன்ஸ் அப்போ, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம படிக்கணும்னா, இந்தியன் எக்கனாமியோட ஹெல்த் படிக்கணும்னா அதோட பாராமீட்டர்ஸை படிக்கணும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கணும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை படிக்கணும்னா என்ன படிக்கணும்? பிரைமரி செக்டார் எப்படி இருக்கு, செகண்டரி செக்டார் எப்படி இருக்கு, டெர்ஷியரி செக்டார் எப்படி இருக்கு, குவாட்டர்னரி செக்டார் எப்படி இருக்கு, குவின்குவனரி செக்டார் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து செக்டார்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. உங்க சிலபஸ்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் 3 செக்டார்ஸ் மட்டும்தான், பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. Agriculture, fishing, forestry, mining, all related to natural resources. Natural resources. இந்த நேச்சரோட கனெக்டடா இருக்கிறது. நேச்சர்ல வர ப்ராடக்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னா என்ன? when you extract products, when you take products from the nature, you call that as primary sector. First point. Second point,
செகண்ட் பாயிண்ட். சார் நீங்க ப்ராடக்டை உருவிட்டீங்க சார், அது அந்த ப்ராடக்டை உருவுனது யாரோ சொன்னீங்க சரிங்களா? இந்த ப்ராடக்டை அப்படியே உருவுனீங்க சார், அந்த உருவுன ப்ராடக்ட் பேஸா யூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு, இது இது ஃபவுண்டேஷனா யூஸ் பண்ணீங்கன்னா, இது ரா மெட்டீரியலா யூஸ் பண்ணீங்கன்னா, இது பேஸா யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த பேஸை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராடக்டை தயாரிச்சீங்கன்னா அது செகண்டரி செக்டர். அது செகண்டரி ப்ராடக்டை தயாரிச்சீங்கன்னா அந்த ப்ராடக்ட் செகண்டரி செக்டர், ஆனா அந்த பேஸ் பிரைமரி செக்டர். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ராடக்ட் பேஸா யூஸ் பண்ணீங்கன்னா அது பிரைமரி செகண்டரி செக்டார்ல யூஸ் பண்ணுவீங்க, ஆனா அந்த பேஸ் என்னன்னு சொல்லுவீங்க? பிரைமரி செக்டார்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுது சார்? நான் ஒரு ப்ராடக்டை உருவப்பட்டது, அது ஒரு இடத்துல யூஸ் ஆக்கப்பட்டது சார். இந்த யூசேஜ் எப்படி பண்ணணும்? ரிசர்ச் பண்றேன் சார்னா. இந்த யூசேஜை எப்படி பண்ணணும்? இது பேஸா எப்படி யூஸ் பண்ணா ப்ரொடக்டிவிட்டி ஏறும், ப்ரொடக்ஷன் ஏறும், இன்னும் அதிகமா கூட்ஸ் தயாரிக்கலாம், இன்னும் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணலாம் நான் படிக்கிறேன் சார். அந்த படிப்பு R&D டெர்ஷியரி செக்டர். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், எஜுகேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், காலிங், கால் டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ண மரத்திலேருந்து உங்களுக்கு பாம் ட்ரீலேருந்து டாடி வரும். அந்த டாடியில் சுண்ணாம்புலாம் கலந்து கால்சியம் கார்பனேட்டா பைகார்பனேட்டா? சுண்ணாம்பு. எது சோடா எது லைமு? கார்பனேட்டு பைகார்பனேட் என்னப்போ? ஓடா கார்பனேட் என்ன? ஸோ நான் வந்து டாடி கல் எடுக்கிறாங்க. எதுலேருந்து? ஆனால் எடுத்து அதுலேருந்து தேர் குர் தயாரிக்கிறாங்க. குர்னா வெல்லம், பனை வெல்லம் தயாரிக்கிறாங்க. தயாரித்து அந்த பனை வெல்லத்தை கொண்டு வந்து அந்த பனை வெல்லம் இங்கே தயாரிக்கிறாங்க. டாடி எங்கே எடுக்கிறாங்க? பிரைமரி ப்ராடக்ட் பேஸ். எங்கே குர் தயாரிக்கிறாங்க? எது? வெல்லம் சரிங்களா, ஜாகரி இங்கே தயாரிக்கிறாங்க. இது இந்த பனை வெல்லத்தை மார்க்கெட் பண்ணி நீங்கள் லண்டனில் விற்றீங்கன்னா 1 கிலோ 10 பவுண்டு. இது விற்கிறவங்க யாரு? இது விற்கிறவங்க யாரு? அதுக்கு இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவன் யாரு? சேல்ஸ் பண்ணுறவன் யாரு? சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? புரியுதுங்களா? இங்கேருந்து அங்கே கொரியர் அனுப்புகிறவன் யாரு? சர்வீஸ் தான். டெர்ஷரி சர்வீஸ் என்ன? டெர்ஷரி. புரியுதா? ஸோ அக்ரிகல்ச்சர் காட்டனை தயாரிக்கிறோம், அதை வச்சு டிஷர்ட்ஸ் தயாரிக்கிறோம். அந்த டிஷர்ட்ஸு மேலே எஸ்கேன்னு அடிக்கிறோம் என்ன? அதுக்கப்புறம் ரீட்டைல் ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, ரீமேண்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இவங்க எம்ஆர்பியில் போட்டு விற்கிறாங்க. இந்த ஸ்டோர்ஸு, இந்த மாலு எல்லாமே இதில் வரும், டெர்ஷரி சர்வீஸ் செக்டர். ஃபிஷிங் பிசிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஃபுட் ப்ராசஸிங் ரெஸ்டாரண்ட்டில் விற்கிறாங்க. அதுவே பேக்கெட் போட்டு ட்ரை ப்ரான்ஸு, அப்புறம் ஃபிஷ்ஷு, கருவாடு இதெல்லாம் வந்து ட்ரை ப்ரான்ஸு, அப்புறம் ட்ரை ஃபிஷ் எல்லாம் பேக் பண்ணி, டின் ஃபிஷ் எல்லாம் பேக் பண்ணி உங்களுக்கு மெக்கரல்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் சில பேரில் சால மீனுன்னுவாங்க, சில இடத்துல வந்து மாசியாமா இல்லை, தூத்துக்குடி சைடு யாரு? தூத்துக்குடி அங்கெல்லாம் வந்து அதுக்கு சால மீனுக்கு ஏதோ பேர் வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. அந்த பல்காக வரும், அது ஒரு வலையை போட்டிங்கன்னா அந்த மீன் தான் கிடக்கும். கிலோவாக வைப்பாங்க. ஆனால் பட் இட் இஸ் வெரி குட் இன் ஒமேகா 3 அண்ட் ஆல். அந்த சால மீன் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர்டாக குழம்பு மீனாக சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டின் ஃபிஷ்க்கு போகும். டின் டொமேட்டோ சாஸ் மாதிரி தயாரித்து அதில் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு டின் ஃபிஷ் இப்போ பயங்கரமான பிஸ்னஸ். அது தூத்துக்குடி சைடில் கோல்டு ஸ்டோரேஜ் வச்சு சீ ஃபுட் ப்ராசஸிங்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க. அது எங்கே போகுது? கோயிங் டு தி US அங்கெல்லாம் போகுது.
அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ல இருந்து டிம்பர் வருது. அந்த டிம்பர் டிப்போல கார்பென்ட்ரி ஒர்க் நடக்குது. டேபிள்லாம் தயாரிக்கிறாங்க. அந்த டேபிள்லாம் கொண்டு வந்து ஹோம் சென்டர் அந்த மாதிரி ஒரு கடையை போட்டு அங்க சோஃபா விற்கிறது, டேபிள் வைக்கிறது பண்ணா என்னது இது? சர்வீஸ் செக்டார்ஸ். அம்மா கவனிங்கம்மா, உங்க மொத்தமாவே உங்களோட எக்கனாமியில, இந்தியன் எக்கனாமியில கொடுத்த எக்கனாமிக்ஸ்ல கொடுத்த ரெண்டாவது சாப்டர்ல மொத்தம் சிலபஸே இதுதான். மொத்தம் சிலபஸே இவ்வளவுதான். மொத்தம் 7 ஆர்கன்ஸ் படிச்சீங்கன்னா, 7 பிரான்ச்சஸ் படிச்சீங்கன்னா முடிஞ்சது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸை மொத்தமா 3 வேரியேஷன்ல படிக்கலாம். இந்தியன் எக்கனாமியை 3 வேரியேஷன்ல படிக்கலாம். ஒன்னு செக்டார் வைஸ் படிக்கலாம். இல்லைன்னா இந்த ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு படிக்கலாம். ஒர்க்கர்ஸோட குரூப்பை வச்சு படிக்கலாம். அன்ஆர்கனைஸ்டுனா ரயில்வே கூலி, ஆட்டோக்காரன், புரியுதுங்களா? ராபிடோ இன்னைக்கு ஓட்டுவான், நாளைக்கு ஓட்ட மாட்டான், வீட்டில் படுத்து கிடப்பான். ஜொமேட்டோ இன்னைக்கு டெலிவரி பண்ணுவான், நாளைக்கு வீட்டில் படுத்து கிடப்பான். ஸோ இவங்கெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ். ஆர்கனைஸ்டுனா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஐடி எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம். சரிங்களா? பப்ளிக் செக்டார் சார் கம்ப்ளீட்டா கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு சார். பிஎஸ்என்எல், பிஹெச்இஎல், புரியுதுங்களா? ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல், ஆல் பிஇஎல் எல்லாம் அந்த இடத்துல போட்டுக்கோங்க. சரிங்களா? பிரைவேட்டு உங்களுக்கு தெரியும், ரிலையன்ஸு, அம்பானி, அதானி, புரியுதுங்களா? டாடா, இவங்கெல்லாம் எதுல வராங்க? பிரைவேட் செக்டர். ஸோ 3 இதுல பிரிக்கும் போது ஆக்டிவிட்டி அப்படின்னா சார் அதை பேஸா யூஸ் பண்றீங்களா, ப்ராசஸ்டா யூஸ் பண்றீங்களா, ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் எங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க, எப்படிலாம் அதை வந்து விற்கிறீங்க, ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்றீங்கன்றது ஆக்டிவிட்டியை பொறுத்து எக்கனாமியை பிரிக்கிறது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டை வச்சு எக்கனாமியை 2ஆ பிரிக்கிறது. இது வந்து நல்ல ஒரு துறையில வேலை செய்யறாரா டிபார்ட்மெண்ட்ல, இல்லைன்னா அன்ஆர்கனைஸ்டு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரா. ஓனர்ஷிப்பை வச்சு நீங்க வந்து ஃபைனலா நீங்க எக்கனாமியை பிரிக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஓன்டுனா பப்ளிக் செக்டார், பிரைவேட் ஓன்டுனா பிரைவேட் செக்டார். ஸோ இந்த 7 செக்டார்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 7 செக்டார் பார்த்துட்டா உங்க சிலபஸ் முடிஞ்சுது. எது? ஸோ 2 விதமா ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்று உங்க என்சிஆர்டி லைன்ஸு பிளஸ் அந்த என்சிஆர்டி லைன்ஸை வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல ரீஃபார்மேட் பண்ணி உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். செக்டார்ஸு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சுது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்டை வந்து நேச்சர்லேருந்து எடுத்தீங்கன்னா, அம்மா என்னம்மா, ஒரு ப்ராடக்டை நேச்சர்லேருந்து, அது வந்து ஐரன் ஓரா இருக்கலாம், கோல் கரியா இருக்கலாம், இல்லைன்னா கோல்டா இருக்கலாம், புரியுதுங்களா? அது வந்து இஃப் யூ டேக் இட் அவுட் from the nature, so you call it as primary sector. So fishing, forestry, dairy, mining and agriculture. So agriculture, cotton, but it is dependent on nature products like climate dependent, light dependent, water dependent. Light, water, soil, light, water, soil, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் எது? பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார். இஃப் யூ டோன்ட் ஹேவ் மச் லைட், இஃப் யூ டோன்ட் ஹேவ் மச் ரெயின்ஃபால், யூ cannot expect anything much from the agriculture. கரெக்டா? உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆஃப் ஜியாகிரபி அண்ட் மோஸ்ட் வெயிட்டட் சாப்டர் ஆஃப் ஜியாகிரபி. லாஸ்ட் இயர் பேப்பர்ல அக்ரிகல்ச்சர் பூந்து விளையாடிடுச்சு. லாஸ்ட் இயர் 10th பேப்பரில், போர்டு பேப்பரில். 2024 பேப்பரும் 2025 பேப்பரும் கூட அது விளையாடி இருக்கு. அது எவ்ரி இயர் அக்ரிகல்ச்சர் சாப்டர் விளையாடிட்டு தான் இருக்கு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் கொஷின்ஸு, மேப் இருக்கும் ப்ளஸ் கொஷின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த சாப்டருக்கு அப்படியே அது வந்து இங்கே இதை நீங்கள் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அங்கே வரும்போது ஓரளவுக்கு நல்லா புரியும். மைனிங்லேருந்து அம்மா இந்த காட்டன், ஆஸ் இட் இஸ் காட்டன், இது ஜெம்ஸு, தேர் டைரக்ட் ப்ராடக்ட்ஸு. இந்த ஜெம்மை வந்து ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அது செகண்டரி. இப்போ அது நேச்சராகவே அப்படியே வச்சுருந்தாங்கன்னா அது வந்து பிரைமரி. ஸோ ஃபாரஸ்ட்ரி அந்த டிம்பர் அப்படியே இருக்கு, கட் பண்ணி வச்சிருக்கான் அவன். இதை நீ வந்து டேபிளாகவோ சேராகவோ மாத்தினா அது என்னது?
secondary. சரிங்களா? Why is this sector called primary sector? Famous 1 marker, famous 2 marker, depending upon the examples. So natural products தான் வருது, like agriculture, dairy, fishing, forestry, mining, etc. இப்படி எழுதுனா you will get 2 marks. வெறும் natural production fill up the blank கேட்டாங்கன்னா natural production எழுதணும், அதுக்கு 1 mark. Why this sector is called as primary sector? நீங்க எப்பெல்லாம் பிரைமரி செக்டார் எழுதுறீங்களோ இந்த 5 பேரை மறக்க கூடாதுமா. எது? அது அப்படியே டி செட்டா மாறினா என்னது அது? சரியா? அப்படியே why is a primary sector called as a primary sector or called so? இப்படி கேமரால ரெக்கார்ட் ஆயிருச்சு. சரியா? அப்போ வந்து நீங்க வந்து அதுல இருந்து உட்கார்ந்து நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம். ஆனா இது மோஸ்ட்லி இட் இஸ் கம்மிங் இன் யுவர் ஹேண்ட் அவுட் ஆல்சோ. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுல இருந்து டெவலப் பண்ணதான். இது வந்து ஒரு பேஸ், ஒரு மார்க்கு. இது exploited from the extracted or exploited from the natural resources, இன்னொரு மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்டன் பிளான்ட்ல இருந்து எடுக்கிறோம். காட்டன் பிளான்ட் வரணும்னா லைட்டு, வாட்டரு, சாயில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனாலதான் இது பிரைமரி செக்டார், இன்னொரு மார்க்கு. மொத்தத்துக்கு அது 3 மார்க்கு. சரி, why secondary sector is called so? the base எதுக்கு வருது? பிரைமரி செக்டார்ல இது வருது, ப்ராசஸிங் நடக்குது. புரியுதுங்களா? ஃபைனல் ப்ராடக்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சர்வீசஸ் இல்ல, ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ்டு கூட்ஸ். ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபினிஷ்டு கூட்ஸ். காட்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஸ்பின்னிங் பண்ணி த்ரெட் தயாரிக்கிறாங்க. த்ரெட்டும் செகண்டரி செக்டார் தான். அதுல இருந்து ஒரு சுடிதார் தயாரிக்கிறாங்க, மெட்டீரியல் கிளாத், அதுவும் செகண்டரி செக்டார் தான். அது எடுத்துட்டு வந்து நாயுடு ஹால்ல வச்சு வித்தாங்க, அது டெர்ஷியரி செக்டார். சரிங்க, கடையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. மைதாஸ்ரீ, ஆட்டோமொபைல் மேக்கிங் யூ ஆர் டேக்கிங் தட் ஃப்ரம் ஐரன் ஓர். எதுல இருந்து? ஐரன் ஓர். ஐரன் ஓர்னு சொன்னோன்னே இன்னொரு சாப்டர் அக்ரிகல்ச்சரை விட்டு ஹைலி வெயிட்டட் சாப்டர் வந்து மினரல் ரிசோர்சஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். எங்க? உங்க ஜியாகிரபியில. ஸோ அதுலேருந்தும் பூந்து விளையாடி இருக்காங்க லாஸ்ட் இயர். போர்டு பேப்பர் மேக்கிங் உங்களுக்கு தெரியும், டிம்பர்லேருந்து வுட்லேருந்து இப்போ பேப்பர் பல்ப் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க? பல்ப் இண்டஸ்ட்ரி. ஜாகரி மேக்கிங் உங்களுக்கு சொல்லணும்னு அந்த எக்ஸாம்பிள் எடுத்து வந்திருக்கேன், தூத்துக்குடி எக்ஸாம்பிள். சரியா? இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் சுகர் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் பாம். பிரிக்ஸ் மேக்கிங் இதுவும் பயங்கரமான, இது சாம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிக்ஸ் மேக்கிங் taken from the mud. The products are not produced by the nature. Light, water, soil, அங்கலேருந்து ப்ராடக்ட் தயாரிக்கப்படல. எதுலேருந்து தயாரிக்கப்படுது? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ராசஸ்லேருந்து ஒரு ப்ராசஸிங் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி தயாரிக்கப்படுது. இதை வச்சு தான் நான் ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டுன்னு பிரிப்பேன். ஃபியூச்சரில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வீட்டில் நடக்குது, அது பேர் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. என்ன இண்டஸ்ட்ரி? ரெண்டாவது ஒர்க் ஷாப், அது பேரு மினி, மைக்ரோ, மீடியம் என்டர்பிரைஸ். என்னது? மினி, எம்எஸ்எம்இன்னு. இது வந்து நான் எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு தரது. இது வந்து காட்டேஜ். ஒரு காலத்தில் பீடிலாம் பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கும்போது பீடி மேக்கிங் வந்து ஃபேமஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக பேசுவாங்க. பழைய படத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி வந்த படம்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பீடி இலையை சுற்றி அவங்க பையனை படிக்க வைப்பாங்க, அப்படிலாம் காட்டுவாங்க. என் பையனை வந்து பீடி சுற்ற வச்சு தான் நான் வந்து, பீடின்றது ஒரு லீவ்ஸ், அந்த லீவ்ஸ்லேருந்து அந்த டொபேக்கோவை சுருட்டி தயாரிக்கிறது. பீடி மேக்கிங், ஜாகரி மேக்கிங், இது எல்லாமே ஃபேமஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. அகர்பத்தி, உங்களோட அகர்பத்தி இருக்குல்ல, ஊதுவத்தி, அகர்பத்தி, அந்த ஊதுவத்தி பிசினஸ் கூட என்னது ஃபேமஸ். இப்போ அதெல்லாமே மோஸ்ட்லி இட் கேம் டு மினி, மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு வந்துருச்சு. இது ஃபேக்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டாடா, ரிலையன்ஸ், உங்களோட ஐடி கம்பெனி திரும்பி எங்க போயிரும்னா உங்களுக்கு வந்து சர்வீஸ் செக்டருக்கு போயிடும். அதனால டாடா, ரிலையன்ஸோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க.
இது நம்ம திருப்பூர்ல இருக்கிற ஸ்பின்னிங் மில்லுன்னு நினச்சிக்கோங்க, ஈரோட்டில் இருக்கிற பெட்ஷீட் ஃபேக்ட்ரின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி நினச்சிக்கலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து 3 விதமாக பிரிக்கலாம். இந்த இண்டஸ்ட்ரீஸு இப்போ கார் நிறைய விற்று போகணுன்னா கார் ஷோரூம் வைக்கணும், நிறைய வெல்லம் விற்று போகணுன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட் வைக்கணும். அதெல்லாம் எதில் வருது? ஸோ இது செகண்டரி செக்டார்னு ஏன் சொல்கிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி கவனிங்கம்மா, அது எப்படி எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இங்கே ஒரு புது வேர்டு இருக்குது, கொஞ்சம் இந்த 5 மினிட்ஸ் பேசாதீங்க. இங்கே ஒரு புது வேர்டு இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புக்கில் ஜஸ்ட் சொல்லிட்டு விட்டுட்டான் புரியாது. ஸோ கொஞ்சம் கவனிங்க, ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டோம். சார் இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார் அது வந்து ஃபைனல் ப்ராடக்டை தயாரிக்குது சார். டிஷர்ட்டை தயாரிக்குது, வெல்லத்தை உருவாக்குது, ஷூவை தயாரிக்குது, உங்களுக்கு ட்ரெஸ் தயாரிக்குது, நிறைய விஷயங்கள், பல்பு, வயர்ஸு, என்ன இல்லை எல்லாமே இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் நிறைய தயாரிக்குது. ஃபைனல் கூட்ஸு, ஃபினிஷ்டு கூட்ஸ் தயாரிக்குது. இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1 மார்க் வந்துடும் இங்கே. ரெண்டாவது, அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது சார். சார் அக்ரிகல்ச்சர் தானே சார் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டு. இந்தியாவில் 49% ஆஃப் தி மக்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் சார். ஆனால் அதில் டிஸ்கைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் அதிகம். எது? தேவையில்லாத ஆளுங்க அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க? டிஸ்கைஸ்டை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். ஸோ தேவை இருக்கிறத விட அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க? அக்ரிகல்ச்சரில். அவ்வளோ பேர் தேவை இல்லை, தேவையில்லாத எம்ப்ளாய்மெண்ட் அங்கே. சரிங்களா? ஆக்சுவலி தேர் ஆல் அன்எம்ப்ளாய்டு. வேற எந்த வேலையும் இல்லைன்னு சும்மா வந்து வயக்காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? தேர் கோயிங் டு தி கிராப் ஃபீல்ட்ஸ். மேசிவ் எம்ப்ளாய்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார் தரும். டைரக்டாவோ இன்டைரக்டாவோ செகண்டரி செக்டார் பிரைமரி செக்டாருக்கு அதிகமாக பூஸ்ட் தரும். எப்படின்னா, நிறைய காட்டன் கார்மெண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ காட்டன் மில்லுக்கு டிமாண்ட் இருக்குமா? காட்டன் மில்லுக்கு டிமாண்ட் இருக்குன்னா காட்டன் கல்டிவேஷனுக்கு டிமாண்ட் இருக்குமா? ஸோ பேக்வேர்ட் லிங்கேஜ்னு சொல்லுவேன் அதை. அம்மா கவனிங்க, இங்கே பாருங்க, டர்ஷரி காட்டன் கார்மெண்ட்ஸுக்கு டிமாண்டு ஏறி இருக்கு, அதனால செகண்டரி செக்டார் ஏறி இருக்கு. அது ஏறினதால காட்டன் கல்டிவேஷன் ஏறி இருக்கு. அக்ரிகல்ச்சர் ஏறுறது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டால தான் காட்டன் கார்மெண்ட்ஸ் வந்திருக்கு. காட்டன் கார்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் செக்டார்ல விற்க முடியுது, அவங்க வந்து காசு பண்ண முடியுது, அதிகமா வித்து போயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இன்னும் காட்டன் கார்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. இவன் அதிகமாக காட்டன் கார்மெண்ட்ஸ் கேட்கும் போது காட்டன் ஸ்பின்னிங் மில்காரன் என்ன பண்ணுவான், எங்களுக்கு அதிகமாக காட்டன் வேணும்னு யாரை கேட்க ஆரம்பிப்பான்? விவசாயிகளை கேட்க ஆரம்பிப்பான், அக்ரிகல்ச்சரலிஸ்ட்டை, ஃபார்மர்ஸ்ட்டை கேட்க ஆரம்பிப்பான். அப்போ 10 ஏக்கர்ல ஃபார்மிங் பண்ணாம அவன் 20 ஏக்கர்ல ஃபார்மிங் பண்ணுவான். காட்டன் கல்டிவேஷன் பூஸ்ட் ஆகும். புரியுதா? ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் லிங்கேஜ் இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஃபார்வர்டு எப்படின்னு தெரியும், காட்டன் டு கார்மெண்ட், கார்மெண்ட் டு சில்லிங். நிறைய வித்து போச்சு, நிறைய டிமாண்டு காட்டன் கார்மெண்ட்ஸ்க்கு. காட்டன் கார்மெண்ட்ஸ் அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால காட்டன் ஸ்பின்னிங் மில்லுக்கு அதிகமான டிமாண்டு. ஸ்பின்னிங் மில்லு உடனே யாருக்கிட்ட கேட்குறான்? அக்ரிகல்ச்சர் கிட்ட அதிகமாக கேட்குறான். அந்த லிங்கேஜ் தான் இந்த லிங்கேஜ். தேர்ட் பாயிண்ட், இட் இன்டியூசஸ் growth in the primary and backward and forward. Last, GDP. GDP, what is GDP? Gross Domestic Product. இங்க மட்டும் 5 minutes கம்முன்னு இருக்குமா. இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் a base for all the other concepts. மினரல்ஸ் புரியணும்னாலும், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் அக்ரிகல்ச்சர் எல்லாமே ஜிடிபின்ற வார்த்தையை உட்காந்து பல இடத்துல யூஸ் பண்ணுறான். ஆனால் எங்கேயுமே ஜிடிபியே உட்காந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அவங்க என்சிஆர்டியில். ஸோ பட் இது ஜிடிபியை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறான். ஸோ ஜிடிபியே ஆசிட்டிஸாக கூட கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜிடிபின்றது ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர் பண்ணும். என்ன பண்ணும்? எக்கனாமிக் க்ரோத்தை. சார் எக்கனாமிக் க்ரோத்தை மெஷர் பண்ணுறதுனா என்ன சார்? பிரைமரி செக்டார் எவ்வளோ நல்லா டெவலப் ஆகிருக்கு, செகண்டரி செக்டார் எப்படி டெவலப் ஆகிருக்கு,
டெர்ஷரி செக்டர் எப்படி டெவலப் ஆயிருக்கு, சர்வீஸ் செக்டர்லாம் எப்படி டெவலப் ஆயிருக்குன்றது சொல்றது தான் எக்கனாமிக் growth. ஸோ எக்கனாமிக் growth போன வருஷம் சார் இந்தியா இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்கு சார். போன வருஷத்தோட இந்தியன் எக்கனாமி இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு சார் அப்படின்றான். நல்லா பண்றதுன்னா என்ன சார்ன்னு கேட்குறான். சார் போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்து $1 trillion சார். இந்த வாட்டி $1.1 trillion சார் அப்படின்றான். $1.1 trillion எப்படி சார் அந்த மணி வேல்யூ எப்படி சார் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, சார் பிரைமரி செக்டார்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லா கூட்ஸ்க்கும், செகண்டரி செக்டார்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லா கூட்ஸும், டெர்ஷரி சர்வீஸ் செக்டார்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லா சர்வீசஸும் எல்லாமே நாங்க வந்து மணி வேல்யூ கொடுத்து அதை ஆட் பண்ணோம் சார். ஃபைனலா இந்த நம்பர் வந்துச்சு சார். அப்படின்னா சார் நான் என்ன சொல்றேன்னா 2025ல என்னோட இந்தியன் எக்கனாமி வந்து $100 சார். ஆனா 2026ல வரும்போது இந்தியன் எக்கனாமி வந்து $110 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். அப்படின்னா 10% எக்கனாமிக் growth சார். இது 10% எக்கனாமிக் growth. அந்த $110ன்றது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ப்ரொடியூஸ் பண்ண ஃபைனல் கூட்ஸோட வேல்யூ. ஃபைனல் கூட்ஸ்னா என்ன அர்த்தம்? நீங்க ஜாகரிய அவன் வந்து ஃபர்ஸ்ட் பாம் ட்ரீலேருந்து டாடி எடுக்கிறான், கால்சியம் இந்த லைமை வந்து மிக்ஸ் பண்றான் சுண்ணாம்ப, அதுக்கப்புறம் அதை ஜாகரி ஆக்குறான், ஜாகரியை கொண்டு போய் யூகேல விற்கிறான். யூகேல விற்கும் போது என்ன காசு வருதோ அதுதான் ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூ. நீ தூத்துக்குடியிலையும் அது வேல்யூ பண்ணி அது கொண்டு வந்து ஜாகரியா தயாரிக்கும் போது அதுக்கும் ஒரு வேல்யூ பண்ணி ஃபைனலா நீ யூகேக்கு போகும்போது அதுக்கு திரும்பி வேல்யூ பண்ணி மூணுமே 3 விதமா கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்ப அது என்ன ஆகும்னா டபுள் கவுண்டிங் ஆகும். என்ன ஆகும்? ஸ்பின்னிங் மில்ல த்ரெட் வாங்கியிருக்கீங்க 300 ரூபா கொடுத்து, அந்த 300 ரூபா கொடுத்த த்ரெட்டை போயிட்டு நீங்க 500 ரூபா டிஷர்ட்டை தயாரிக்கிறீங்க. அந்த 500 ரூபா டிஷர்ட்டை கொண்டு வந்து 2500 ரூபாய்க்கு ரெய்மண்ட்ல விற்கிறீங்க. இப்போ அந்த 300 ரூபா பிளஸ் இந்த 500 ரூபா பிளஸ் இந்த 2500 ரூபா மூணும் சேர்த்து தான் இந்தியன் ஜிடிபின்னு சொன்னா தப்பு. 2500 ரூபா மட்டும் தான் கணக்கெடுக்கணும். ஃபைனல் கூடோட வேல்யூ மட்டும் தான் கணக்கெடுக்கணும். அதுதான் ஜிடிபியில் இருக்கிற கணக்கு. நான் இப்போ ஒரு வாட்டி சொல்லிட்டேன், புரியுதுங்களா? இதுவும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, விட்டுருங்க. நான் திரும்பி ஃபர்ஸ்ட் ஜிடிபி சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொன்னனோ அது திரும்பி ரிப்பீட் பண்ணுவேன். எப்போ புரியுதுன்னு பார்ப்போம். கிராஸ் 2 இருக்கு, ரெண்டாவது டேர்ம் நெட். கிராஸ்னா எந்த சேதாரம், எந்த செய்கூலி, எந்த டிப்ரிசியேஷன் எதுவுமே இல்லாம ஒரு கார் வாங்குறீங்க 10 லட்ச ரூபா வச்சு, 2 வருஷத்துக்கு அப்புறம் அது டிப்ரிஷியேட் ஆகும். என்ன ஆகும்? ஏன்? சேதாரத்தால, அது தேய்மனமால. அந்த தேய்மனத்தை என்ன சொல்றீங்க? டிப்ரிசியேஷன். என்ன சொல்றீங்க? டிப்ரிஷியேட். The car's value is getting depreciated to 6 lakh rupees because of its wear and tear. அதுதான் சேதாரம். சேதாரம்னா என்ன? வேர் அண்ட் டேர், வெதரிங். சரிங்களா? கலர் வந்து கொஞ்சம் டல் ஆகும், டயர்ஸ்லாம் தேஞ்சு போயிடும், உள்ள இருக்கிற இன்ஜின்லாம் 80,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க, பாதி ஓடி இருக்கும். இந்த மாதிரிலாம் ஆறது என்னன்னு சொல்றீங்க? அதை டிப்ரிசியேஷன். இஃப் யூ டேக் இட் அஸ் எ ஃபுல் வேல்யூ, 10 லட்சத்துக்கு அப்படியே எடுத்தீங்கன்னா அது கிராஸ். கிராஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன்னா, டிப்ரிசியேஷன்னா என்ன? அதோட சேதாரம், வேர் அண்ட் டேர், அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்னது? நெட்டு. இது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. கடைசியில் நான் வந்து சொல்றேன், டொமஸ்டிக்கு இன்னொன்னு என்னம்மா? இன்டர் நேஷனல். ஸோ டொமஸ்டிக்கும் நேஷனல் 2 வார்த்தை இருக்கு. டொமஸ்டிக்னா இந்தியாக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ற ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். யார் அது? யுஎஸ்காரன் வந்து இங்க தயாரிச்சாலும் சரி, மெக்டொனால்ட்ஸ்காரன் இங்க வித்தாலும் சரி, டாமினோஸ்காரன் இங்க வித்தாலும் சரி. மெக்டொனால்ட்ஸ்காரன் என்ன பண்ணுவான்? இங்க விற்கிறான் பர்கரு, ப்ராஃபிட் பண்ணா காசு எங்க போகுது? யூஎஸ். பர்கர் கிங்காரன் யூஎஸ், டாமினோஸ்காரன் யூஎஸ், பிஸா ஹட்காரன் யூஎஸ், ரிலையன்ஸ்காரன் சம்பாதிக்கிறான். ஆனா ப்ராஃபிட் எங்க இருக்கும்? இந்தியா. ஸோ இந்தியாக்குள்ள யாரு? ஃபாரினர்ஸ், இந்தியன்ஸ் எல்லாரையும் சேர்த்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளன்னு கணக்கு எடுத்தீங்கன்னா அது டொமஸ்டிக். ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்க, அந்த ப்ரொடக்ஷன் இந்தியாக்குள்ள நடக்குது, இந்தியன் டெரிட்டரிக்குள்ள நடக்குது. அது ஃபாரினர் பண்ணான்னு, இந்தியன் பண்ணான்னு எல்லாரையும் சேர்த்து ப்ரொடக்ஷனை நீங்க கவுண்ட் எடுத்தீங்கன்னா அது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன். நேஷனல்னு சொன்னீங்கன்னா
ஃபாரின் பிளேயர்ஸை எடுத்துருவீங்க. என்ன எடுத்துருவீங்க? அப்பனா இந்தியன்ஸ் க்ரோ ஆறாங்களான்னு செக் பண்ணுவீங்க. அதான் நேஷனல். இந்தியன்ஸ் உருப்படுறாங்களான்னு பார்ப்பாங்க. நீங்க மொத்தமா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து அவங்களே கும்மி அடிச்சு அவங்களே ப்ராஃபிட் எல்லாம் அள்ளி போயிட்டாங்கன்னா இந்தியாவில் நிறைய எக்கனாமி ரன் ஆகுது, நிறைய ப்ரொடக்ஷன் ரன் ஆகுது. ஆனா ப்ராஃபிட் கடைசியில் எங்க போகுது? பல கண்ட்ரிஸ்க்கு போகுது. இந்தியன்ஸ் வளரல. ஆனா இங்க வந்து ஃபாரினர்ஸ் மட்டும் இந்தியன்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட்டை மட்டும் அவங்க ஊருக்கு எடுத்துட்டு போறாங்க. இது பேர் நியோ காலனியலிசம் அப்படின்னாங்க. புரியலையா? நியோ காலனியலிசம்னா என்ன? வந்து சுரண்டுறது, உன்னை காலனி ஆக்கி எக்கனாமிக்கலி உங்களுக்குள்ள வந்து உன்னை சுரண்டிட்டு போனா அது பேர் என்னது? நியோ. நியோனா நியூ. சரியா? டொமஸ்டிக். நேஷனல்னா இந்தியன்ஸ் இருப்பாங்களா ஃபாரினர்ஸ் இருப்பாங்களா? இந்தியன்ஸ் மட்டும். டொமஸ்டிக்னா ரெண்டு பேரும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு பேரும் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ப்ராடக்ட்னா ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனுக்கு 4 ஃபேக்டர் வேணும். எப்போ பட்சம்? 8ஆம் கிளாஸா 9ஆம் கிளாஸா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப். லேண்டுக்கு ரெண்ட் கொடுப்பீங்க, லேபருக்கு வேஜஸ் கொடுப்பீங்க, கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்க, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு ப்ராஃபிட் கொடுப்பீங்க. இந்த 4 ஃபேக்டர்ஸை வச்சு தான் ஒரு ப்ராடக்டை தயாரிப்பீங்க. ஒரு பல்பு தயாரிக்கணும்னாலும் ஒரு லேண்டு ஃபேக்டரி வேணும், லேபர் வேணும், அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வேணும், அது வந்து அப்புறம் அங்கே ஒரு பாஸ் வேணும். அங்கே ஒரு பாஸ் ஆர் சிஇஓ ஆர் எம்டி ஆர் டைரக்டர் எவனோ ஒருத்தன் வேணும் அங்கே. அதுதான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இது 4 ஃபேக்டரை வச்சு தான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்தியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, டொமஸ்டிக். இந்தியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறீங்க, ஒரு சோப்பை தயாரிக்கிறீங்க, இந்த 4 ஃபேக்டரில் அதை கொண்டு வந்து இந்தியாவில் தயாரிக்கிறீங்க. இந்தியாவில் இந்தியன் தயாரிச்சா நேஷனல், ஃபாரினர் இந்தியாவில் தயாரிச்சா டொமஸ்டிக். இந்தியன் இன் இந்தியா தயாரிச்சா டொமஸ்டிக்லேயும் வருவான், நேஷனல்லையும் வருவான். அப்புறம் அந்த சோப்புக்கு சேதாரம், வேர் அண்ட் டேர் அது மாதிரி இல்லாமல் ஒரு சோப் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் ஆச்சு சார். ஆக்சுவலி சார் ஒரு சோப்போட ரா மெட்டீரியல் நாங்கள் இவ்வளோ வாங்கினோம், 10 ரூபாய்க்கு ஒரு சோப் தயாரித்தோம் சார். ஆனால் ஆக்சுவலி அதுக்கு வந்து நிறைய ரா மெட்டீரியல் வேஸ்ட் ஆச்சு. அப்படின்னா சார் வேஸ்ட் ஆனதெல்லாம் வேணாம் சார், ஃபைனலாக சோப்பு வந்துச்சா இல்லையா, அந்த சோப்புக்கு வேல்யூ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் அது கிராஸு. ஃபைனலாக நீ அந்த வேர் அண்ட் டேர் எடுத்து பண்ணீங்கன்னா அது நெட்டு. ஸோ நெட்டை பற்றி இதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நான் சொல்ல வர்றது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா ஃபைனலாக எவ்வளோ ரா மெட்டீரியல் போட்டு ஒரு ப்ராடக்டை தயாரிச்ச, அதில் நீ சேதாரத்தை எடுத்தியா எடுக்கலையா, கிராஸு. எடுத்துட்டனா நெட்டு, எடுக்கலனா கிராஸு. இந்தியன் தயாரிச்சா நேஷனல், இந்தியாக்குள்ள தயாரிச்சா டொமஸ்டிக். அந்த ப்ராடக்ட் ப்ரொடக்ஷனுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் வேணும்? 4 ப்ராடக்ட்ஸ் வேணும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபைனல் ப்ராடக்டா இருக்கணும். எப்படின்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் மில்க், அதுக்கப்புறம் சீஸ், அதுக்கப்புறம் பிட்சா. நல்ல டாபிக்மா, சாப்பிடாதவங்களுக்கு. சரிங்களா? மில்க், சீஸ், பிட்சா. 1 லிட்டர் 50 ரூபீஸ்க்கு வாங்குறான். சீஸு 150 ரூபாய்க்கு அதை கன்வெர்ட் பண்ணுறான், 150க்கு விற்கிறான். அது பிட்சாக்கு 400 300 ஏதோ ஒன்று, 300 ரூபீஸ்க்கு பிட்சா விற்கிறான். சார் இதையும் கணக்கெடுக்கக்கூடாது, இதையும் கணக்கெடுக்கக்கூடாது, இது மட்டும்தான் கணக்கெடுக்கணும். இதுதான் ஃபைனல் கூட்ஸ். இதுக்கு நீ வேல்யூ கொடுத்தா அது 300 ரூபா. அந்த 300 ரூபா தான் நான் இதை சொன்னேன். அந்த ஃபைனல் கூடோட வேல்யூ தான் ஜிடிபியோட வேல்யூ. ஜிடிபின்னா ஒரு டெஃபினேஷன் சொல்கிறேன், ஏதாவது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. ஜிடிபி இஸ் நத்திங் பட் வேல்யூ ஆஃப் தி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced within a year in that particular country. Produced within a year in that particular country. Final goods and services are வெறும் goods and services. அதுக்கு மணி வேல்யூ கொடுக்குறோமா கொடுக்கலையா?
கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் தயாரிக்கணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேவை. 1 டன் எடுத்துட்டு வரோம் லிஃப்ட் தயாரிக்க. ஆனா அதுல 800 கிலோ தான் அந்த லிஃப்ட் தயாரிக்கிறது யூஸ் ஆகுது. 200 கிலோ வந்து அதோட வேர் அண்ட் டேர், அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஸ்கிராப்னு சொல்லுவீங்கல்ல, ஸ்கிராப்பை தூக்கி போட்டுருவீங்க. இட் ஹேஸ் டு கோ ஃபார் ரீசைக்கிள். அதை நீங்க திரும்பி இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியாது. அந்த 1 டன் ஸ்டீல் கொண்டு வந்தா 200 கிலோ வேஸ்ட் ஆச்சு. சார் அது எப்படி சார் கோல்டுல வேஸ்ட்ன்றாங்க? அந்த மாதிரியா சார் இந்த வேஸ்ட்? அம்மா கோல்டுல எப்படிமா வேஸ்ட் ஆகும்? எனக்கு இன்னும் புரியல. உங்களுக்கே புரியல? அது எனக்கு புரியவே இல்லை. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சார் அது கட் பண்ணி தூக்கி போட்ட மாதிரி பேசுறீங்களா சார்? 20% வேஸ்டேஜ்ன்றான், 10% வேஸ்டேஜ்ன்றான். சார் அப்படின்னா 10% தூக்கி போட்டீங்களான்னு கேட்டேன். ஒரு 10 சவரன் வாங்குறீங்க, 1 சவரன் வேஸ்டேஜ்ன்றான். அப்படின்னா 1 சவரன் எப்படி காணாம போகும்? அவன் சொல்றது இந்த வேஸ்டேஜ், இந்த டிப்ரிசியேஷனு. நான் ஆர்னமெண்ட்டை தயாரிக்கும் போது அந்த கோல்டு வந்து ஒரு பிஸ்கெட்லேருந்தோ ஒரு பர்டிகுலர் கோல்டு ஒரு ஃபிலமெண்ட்லேருந்தோ ராட்லேருந்தோ யூஸ் பண்ணா அது வந்து அந்த வேஸ்டேஜ் வந்து அவன் அந்த கணக்கு எடுக்கிறான். அது ரீப்ராசஸ் பண்ணணும். அது ஏதோ ரீப்ராசஸே பண்ணாத மாதிரி அப்படியே அந்த 1 சவரன் எடுத்து மோனிஷா கொடுத்த மாதிரி எப்படிமா அது வேஸ்ட் ஆகும்? ஆனா எங்க வேஸ்ட் ஆகும்னா இந்த மாதிரி இடத்துல வேஸ்ட் ஆகும். டயர் ப்ரொடக்ஷன். இப்ப ரப்பர் இருக்கு, 4 டயர் தயாரிக்கணும், புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஒரு 60 கிலோ 70 கிலோ ரப்பர் ஷீட்ஸ் வந்து லேட்டெக்ஸ் ரப்பர் ஷீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதை கட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும்போது அந்த ஃபைனல் எண்டிங்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கர்வேச்சர் கொண்டு வரதுக்கு, அதுக்காக அந்த ரெக்டாங்குலர் ஷீட்டை வந்து பண்ணும்போது பல இது வேஸ்ட் ஆகும். நான் ஒத்துக்கிறேன். அதை ரீப்ராசஸ் பண்ணலன்னா வேஸ்ட் ஆகும். அது எனக்கு புரியுது. அதை நான் டிப்ரிசியேஷன் நான் ஒத்துக்கிறேன். கிராஸ்லேருந்து நெட்டு கொண்டு வரும்போது நான் ஒத்துக்கிறேன். அதை கோல்டில் தான் எனக்கு ஜீர்ணிக்க மாட்டேங்குது. அதுவும் சில்வருக்குலாம் ஒரு கான்செப்ட் சொல்லுவான் பாருங்க, எப்பா சாமி சார் இதில் வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னுவான். அப்படியே எடுத்துட்டு போய் கொட்டின மாதிரி வெளியே. இதில் வேஸ்டேஜ் என்ன தர்பூசணியா வித்துட்டு இருக்கான். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லும் போது ஃபைனல் என்ற வார்த்தை யூஸ் பண்ணும். என்ன ஃபைனல்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யூஸ் பண்ணும். டொமஸ்டிக்னா the final goods and services produced within a country. It does not have Indian players, foreign players, differentiation இருக்காது. அந்த இந்தியாவுக்குள்ள யார் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த சர்வீசஸ். இப்போ இந்தியாவில் மேரியட் ஹோட்டல் வச்சிருக்கான், அவன் யூஎஸ்காரன். இங்கே வர ப்ராஃபிட் எங்கே போகிறான்? எங்கே கொண்டு போகிறான்? இங்கே சர்வீஸ் இந்தியாவில் தரான், ஆனால் ப்ராஃபிட் எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? ஸோ அதே இந்தியன் ஹோட்டல்ஸ், டாடா ஹோட்டல்ஸ் இருக்குது. எது? தாஜ் கோரமண்டல், தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ். ஸோ அந்த தாஜ்காரன் சம்பாதிக்கிறான்னா காசு எங்கே இருக்கும்? இந்தியாக்குள்ள. அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். டொமஸ்டிக்னா ஆல் தி பிளேயர்ஸ் இன் இந்தியா ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். நேஷனல் வந்தா ஓன்லி இந்தியன் பிளேயர்ஸ் டேக் இன் கவுண்ட். இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன், இந்தியன் பிளேயர்ஸ் இன் இந்தியா, இந்தியன் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஃபாரின். இந்தியன் பிளேயர்ஸ்னா இந்தியன் பிசினஸ் மேன் இன் இந்தியா, இந்தியன் பிசினஸ் மேன் அவுட் சைட் இந்தியா கூட அதில் கவுண்ட் எடுப்பாங்க. எதுல? நேஷனல். போயிட்டு சம்பாதிச்சுட்டு திரும்பி இங்கே காசை கொட்டுவாங்கல்லம்மா அவங்க. சரியா? அதுதான் நேஷனுக்கு ஃபுல் டெஃபினேஷன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லலை, அது குழப்பிடுவீங்கன்னு. இந்தியன் டெரிட்டரிக்குள்ள கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணா, அது இந்தியாவில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண அது வந்து டொமஸ்டிக் கணக்கு. இங்க இருக்கிற ஃபாரின் பிளேயர்ஸை ரிமூவ் பண்ணிட்டா நேஷனல்ல வரும். நேஷனல்ல வரும். டொமஸ்டிக்ல போத் இந்தியன்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரி பீப்புள். புரியுதா? அடுத்த பாயிண்ட், வேற டேர கணக்கு பண்ணாம பண்றது, மைனஸ் பண்ணி பண்றது தான் நெட். இந்த ப்ராடக்ட்னா 4 ஃபேக்டர். லேண்டு, சரிங்களா? ஸோ த வேல்யூ ஜிடிபி இஸ் நத்திங் பட் தி வேல்யூ of the final goods and services produced within a country in a particular year. It also contributes significantly to the GDP of India ன்றாங்க. இதோட மீனிங் என்ன? தியா. அது இட்ன்றது என்னது? செகண்டரி செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார். இட் கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி, பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணுதான், ஊத்தி தள்ளுதான். எதுக்கு? ஜிடிபி ஆஃப் இந்தியாவுக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? பயங்கரமா ஜிடிபிக்கு ஹெல்ப் பண்ணுதான். எது? செகண்டரி செக்டார். எது? இண்டஸ்ட்ரியல் செக்டார். பிரைமரி இங்க வரவே வராது. பிரைமரி முடிஞ்சதுமா இங்க கொஸ்டின் வந்து செகண்டரி. பிரைமரி வந்து அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், மைனிங்.
நேச்சுரல் ரிசோர்சஸ், லைட், வாட்டர், சாயில். செகண்டரி செக்டார் வந்து ஜிடிபிக்கு நிறைய ஊக்கம் கொடுக்குதான், மோட்டிவேஷன், இன்ஸ்பிரேஷன் கொடுக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிடிபியை தூக்கி நிறுத்துதான். எது? செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார்னா என்ன? ப்ராசஸ்டு மெட்டீரியல் which uses the agricultural material, primary sector material as the base, and it processes it, and then it brings the finished product. கரெக்டா? நீங்க ஜிடிபிக்கு செகண்டரி செக்டார் ஊக்கம் கொடுக்குது அப்படின்னா it is contributing too much of money, too much of goods. It is contributing too much of goods. Goods are valued in money. நிறைய கூட்ஸை, நிறைய பணத்தை ஜிடிபியில் சேர்க்குது. அப்பனா சார் பிரைமரி செக்டார் கொண்டு வந்து சார் ஏன் பங்கு $10 அப்படின்னும் போது செகண்டரி செக்டார் வந்து ஏன் பங்கு $50 அப்படின்றான். இந்த $50 நீங்க எப்படி கணக்கு எடுத்தீங்க? அவனுக்கு ஒரு கூட்ஸ் தயாரிச்சிங்க, அந்த கூட்ஸுக்கு என்ன கொடுத்தீங்க? வேல்யூ, டாலர் வேல்யூ கொடுத்தீங்க. அதை கொண்டு வந்து எங்கே கொடுக்குறீங்க? ஜிடிபியில். ஸோ ஜிடிபியில் வந்து 3 ஜோதிகள் ஐக்கியமாகும். 3 ஜோதிகள். என்னென்ன ஜோதிகள்? பிரைமரி செக்டார் காசு கொடுக்கும், செகண்டரி செக்டார் காசு கொடுக்கும், டெர்ஷியரி செக்டார். இது 3 சேர்த்து ஃபைனல் வேல்யூ தான் ஜிடிபி. ஸோ பிரைமரி செக்டார்ல இருந்து $10, செகண்டரி செக்டார்ல இருந்து $50, டெர்ஷியரி செக்டார்ல இருந்து $100. அப்போ ஜிடிபி வந்து $160. பிரைமரி செக்டார்ல ஃபைனல் குட், டபுள் கவுண்ட் எடுக்காதது, ஸ்ட்ரைட். ஆமா சொல்றேன். ஐரன் ஓர் தயாரிச்சிட்டீங்க, ஸ்டீல் தயாரிக்கல. அதுலேருந்து ஐரன் ஓர் ஆசிட்டிஸ் இருக்கு, அதை நீங்க பிரைமரி செக்டார்ல எடுப்பீங்க. எக்கனாமிக்ல ஃபைனல் கூட் வரைக்கும் வர ப்ராடக்ட்னா நீங்க கணக்கு எடுக்க கூடாது, டெர்ஷியரி செக்டார்ல எடுப்பீங்க. எங்க குழம்புறீங்கன்னு நான் சொல்றேன். ஒரு ஐரன் ஓர் இருக்கு, இங்க ஸ்டீல் தயாரிச்சான், இது கால் சென்டர் போட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வித்தான் டெர்ஷியரி செக்டார்ல. ஸ்டீல், அந்த ஐரன் ஓர் கணக்கு எடுக்கக்கூடாது, இந்த ஸ்டீல் ப்ராசஸிங்கும் கணக்கு எடுக்கக்கூடாது. இவன் வித்தான்ல, இங்க எக்ஸ்போர்ட் பண்ணான்ல, அந்த டாலர் வேல்யூ மட்டும் தான் நீங்க எடுப்பீங்க அந்த ஒரு ப்ராசஸ்க்கு. நான் திரும்பி சொல்றேன், ஜிடிபி மீன்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு வித்தின் எ கண்ட்ரி வித்தின் எ இயர். கிளியரா? ஸோ ஒரு ஜிடிபிக்கு பயங்கரமாக அது கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னா, நிறைய பணத்தை கொண்டு போய் ஜிடிபியில் கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நல்ல ஒரு எக்கனாமிக் growthக்கு எது யூஸ் ஆகுது? அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் யூஸ் ஆகுது. எது? செகண்டரி செக்டார் யூஸ் ஆகுது. அப்பனா செகண்டரி செக்டார்லேருந்து போகிற பணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு? ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். ஜிடிபி இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் தி எக்கனாமி. ஒரு எக்கனாமியை மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் எக்கனாமியை ஜிடிபியில் மெஷர் பண்ணுவீங்க. யூஎஸ் எக்கனாமி, இப்போ இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் அண்ட் சைனா 2 பேர் தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்காங்க. மிச்ச ஜப்பான்லேருந்து எல்லாரையும் நம்ம பின்னாடி தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எதை வச்சு சொல்றாங்கன்னா, ஜிடிபி வச்சு. இந்தியா இது 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி இப்போ ரைட் நவ். இதுதான் இவர் விக்சித் பாரத்னு சொல்லி, என்ன பாரத்னு சொல்லி, விக்சித்னா டெவலப்டு இந்தியா. டெவலப்டு இந்தியான்னு சொல்லி 2047க்கு அவர் எய்ம் பண்றாரு. அப்போ வரைக்கும் அவரே பிஎம்மா இருக்கிறதுக்கு. புரியுதா? 2047 இஸ் நத்திங் பட் தி 100th இயர் ஆஃப் தி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பிரைமரி செக்டாரை படிச்சிட்டோம், செகண்டரி செக்டாரும் படிச்சிட்டோம். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல நேச்சுரல் ரிசோர்ஸ் தெரியும். ரா மெட்டீரியல் வந்து செகண்டரி செக்டாருக்கு இதுதான் பேஸ், இதுதான் பேஸ்ன்னு தெரியும். இதுதான் இதே பாயிண்ட் தான் திரும்பி எழுதியிருக்கேன். அப்புறம் நிறைய பேர் பிரைமரி செக்டார்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் நிறைய பிரைமரி செக்டார்ல இருந்து வருது அப்படின்னா அது அண்டர் டெவலப்டு எக்கனாமி. பிரைமரி செக்டார்லயே எல்லாரும் அக்ரிகல்ச்சர் பேஸ்லயே இருக்காங்க அப்படின்னா அங்க இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகலன்னு அர்த்தம், சர்வீஸ் செக்டாரும் டெவலப் ஆகலன்னு அர்த்தம், அந்த நாடு விளங்காத நாடுன்னு அர்த்தம். இந்தியா இண்டிபெண்டன்ஸ்ல அப்படிதான் இருந்தது. எட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா சர்வீஸ் செக்டார்ல எதுவுமே இல்லை, ரொம்ப கம்மியா இருந்தது. அக்ரிகல்ச்சர்லாம் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அப்போ ஜாஸ்தி இருந்தது. இங்க வந்தீங்கன்னா பிரைமரி டு செகண்டரி செக்டாருக்கு வருதுன்னா இந்தியா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
டெர்ஷரி செக்டார் நல்லா டெவலப் ஆயிடுச்சுன்னா இந்தியா டெவலப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்தியா வந்து செகண்டரியில இருந்து டெர்ஷரிக்கு மூவ் ஆற ஃபேஸ்ல இருக்கு. இப்போ பிரைமரியும் செகண்டரியும் முடிச்சுட்டு நம்ம டெர்ஷரி செக்டாருக்கு வந்திருக்கோம். கரெக்டா? இப்போ நம்ம வந்து ஏழு செக்டார்ஸ் பார்க்க போறோம். 7 செக்டார்ஸ். அந்த 7 செக்டார்ல பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி, இது பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்குறோம். பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி இந்தியன் எக்கனாமியை படிக்கிறோம். அதை பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டியை பார்க்கும்போது என்ன ஆக்டிவிட்டி? பிரைமரி ஆக்டிவிட்டினா பிரைமரி செக்டார், செகண்டரி ஆக்டிவிட்டினா செகண்டரி செக்டார். அது ரெண்டும் முடிச்சுட்டு இப்போ சர்வீஸ் செக்டார் டெர்ஷரி ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். டெர்ஷரி ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்கோம். இவங்களோட வேலை என்னன்னா கால் சென்டர் போட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு கடையை போட்டு என்டர்டைன்மெண்ட் வச்சு மால் வச்சு எப்படியாவது அந்த கூட்ஸை வித்து பிரைமரி செக்டாரையும் பூஸ்ட் பண்றது, செகண்டரி செக்டாரையும் பூஸ்ட் பண்றது தான் இவங்களோட வேலை. யாரோட வேலை? டெர்ஷரி செக்டார். ஒரு இடத்துல டெர்ஷரி செக்டார் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு எக்கனாமில $100 வந்திருக்குன்னா அதுல $70 டெர்ஷரி செக்டார்ல இருந்து வருதுன்னா என்ன அர்த்தம்னா பிரைமரி செக்டார்லயும் செகண்டரி செக்டாரும் பயங்கரமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டெர்ஷரி செக்டார்ல $70 கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் அங்கதான் கணக்கெடுப்பாங்க. எங்க? டெர்ஷரி செக்டார்ல. ஸோ அக்ரிகல்ச்சரும் நல்லா நடக்குது, இண்டஸ்ட்ரியும் நல்லா நடக்குது. ஆனா டெர்ஷரி செக்டார் வந்து பூஸ்டால தான் இது ரெண்டுமே நல்லா நடக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு எக்கனாமில டெர்ஷரி செக்டார் சர்வீஸ் செக்டார் பயங்கரமா இருக்கு அப்படின்னா அந்த கண்ட்ரி டெவலப்டு எக்கனாமியா நீங்க சொல்லலாம். பிரைமரி செக்டார் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது ஒரு ஜிடிபிக்கு அப்படின்னா நீங்க வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரின்னு சொல்லலாம். சரிங்களா? பிரைமரிலி அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. பிரைமரிலி அக்ரிகல்ச்சரல் பேஸ்ட் எக்கனாமின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரீட்டைல் செக்டார், பேங்கிங் எல்லாமே சர்வீஸ் தான். ஹோட்டல்ஸ், ட்ரேட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ், கொரியா, புரியுதுங்களா? லாரி சர்வீஸ், புரியுதுங்களா? கண்டெய்னர் சர்வீஸ், ஷிப்பிங் சர்வீஸ், புரியுதுங்களா? அதெல்லாம் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு வந்துருச்சுன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் இது எல்லாமே வந்துடும். பிளஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எஜுகேஷன், ஸ்கூல்ஸ், அகாடமிஸ் இது எல்லாமே இதுல வரும் சர்வீஸ் செக்டர். இப்போ சக்கல் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சோம் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல. எங்க? பாலம்பூர்ல படிச்சோம். அவன் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கஷ்டப்பட்டு அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் ஒன்று கண்டுபிடிப்பான். டிப்ளமோ இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு ஒரு 10 பேருக்கு வேலை கொடுப்பான். அவன் மட்டும் வேலையில் இல்லாம 10 பேருக்கு வேலை கொடுப்பான். இவனால எக்கனாமிக்கும் ஜிடிபிக்கும் கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஒரு லேண்ட்லெஸ் லேபரர் ஒரு வயல்ல போய் வேலை செய்யறான் தினசரி கூலிக்கு. அவனால எக்கனாமிக்கு பெருசா ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் இருக்காது. ஆனா நீங்க வந்து ஒரு ஹியூமன் கேபிட்டலா மாறி நீங்க நிறைய ஹியூமன் கேபிட்டல்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னா ஸோ அதனால தான் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா படிச்சீங்கன்னா யூ கேன் பி ஏ ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் ஆனீங்கன்னா ஆண்டர்பிரனர்ஷிப் கேன் பி இம்ப்ளிமெண்டட். அந்த ஷிப் என்ன ஷிப்? அது லேண்டு, லேபர், கேபிட்டல் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வரும். அதுதான் ஆண்டர்பிரனர்ஷிப். அந்த ஆண்டர்பிரனர்ஷிப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ப்ரொடியூஸ் எனி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். And once you produce any goods and services, you are contributing directly to the GDP. You are contributing directly to the GDP. இவங்க as it is என்ன கிரியேட் பண்ண மாட்டாங்க? Do not produce a good as it is, but they are an aid or support for the production process. Sir, நாங்க நிறைய டிஷர்ட்ஸ் மேக்ஸ் என்ற ஷாப் வச்சு ட்ரெண்ட்ஸ் என்ற ஷாப் வச்சு நிறைய டிஷர்ட்ஸை நான் விற்கிறேன். நிறைய டிஷர்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்றேன். எனக்கு எங்கெங்க வித்தா மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு தெரியும். 160 கண்ட்ரிக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்போ திருப்பூர் கம்பெனியில் நான் பயங்கரமான ஆர்டர் கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? அப்போ திருப்பூர் கம்பெனியில் அப்படின்னா செகண்டரி செக்டார் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது. திருப்பூர் கம்பெனிக்காரன் உடனே கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா காட்டன் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸையும் சொல்லி எல்லா காட்டன் கல்டிவேஷன் அதிகப்படுத்தி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்க போனாலும் அடுத்த வாட்டி காட்டன் தான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பம்பர் ஆர்டர் வருது. ஸோ பிரைமரி செக்டாரும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தே ஆர்
they will create a boost, or it will be very motivating for the primary sector and secondary sector if tertiary sector is doing very good. primary செகண்டரியில கொண்டு வந்து டிஷர்ட்ஸு அதை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்றதுன்னா யூ கேன் ஷிப் இட் டு யூஎஸ் ஆல்சோ, யூ கேன் டிரான்ஸ்போர்ட் இட் டு தி அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எதுல வருது? டெர்ஷரியில வருது. ஃபைனலா அது எங்க போகுது? கார்மெண்ட் ஸ்டோருக்கு போகுது. மேக்ஸு, ட்ரெண்ட்ஸு, ரேமண்ட் அதுக்கெல்லாம் போகுது. போனா அது என்ன செக்டார்? டெர்ஷரி. பேக்கேஜிங் சர்வீஸ் அது என்ன செக்டார்? டெர்ஷரி செக்டார். கால் பண்ணி இமெயில் பண்ணி இதை வாங்கு அதை வாங்கு, அதிகமா ஆர்டர் கொடுங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன், அதெல்லாம் சொல்றது அது என்ன செக்டார்? டெர்ஷரி செக்டார். ஸோ இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். என்ன? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அந்த 3 கேட்டகரியும் ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இருக்க முடியாது. 3மே ரோமியோ ஜூலியட் மாதிரி. புரியுதுங்களா? பிரைமரி இல்லைன்னா செகண்டரி இல்லை, செகண்டரி இல்லைன்னா டெர்ஷரி இல்லை, டெர்ஷரியில பூஸ்ட் இல்லைன்னா திரும்பி செகண்டரி இம்ப்ரூவ் ஆகாது, செகண்டரியில பூஸ்ட் இல்லைன்னா பிரைமரி இம்ப்ரூவ் ஆகாது. புரியுதுங்களா? இவங்களை வச்சு அவங்கள வச்சு இவங்க மியூச்சுவலி கனெக்டட் வித் ஈச் அதர், இன்டர்டிபெண்டன்ட் வித் ஈச் அதர். டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், எசென்ஷியல் சர்வீசஸ், பர்சனல் வாஷர்மேன், பார்பர், காப்லர், லாயர். இப்போ இது எல்லாமே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வேலை செய்யல. இவங்க எல்லாருமே நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல யாருக்கு போய் வேலை செய்யல? பிரிட்டிஷர்ஸ்க்கு வேலை செய்யல. பார்பர் போய் முடிவெட்டல, காப்லர் போய் செருப்பு தைக்கல, தைச்சு போச்சுரா பிஞ்சு போச்சுரா அப்படியே போ எனக்கு கேட்காது. இது பேர் தான் என்னது? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஸோ ஆல் டெர்ஷரி சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ஸ்டாப்டு. இந்த ஆக்டிவிட்டி ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடியும் போது இந்த 3மே சேர்த்து 4 மார்க்ல கேட்கறது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது ஒரு விதமான சாடிசம். டெர்ஷரி செக்டார் டிபெண்ட்ஸ் அப்பான் தி செகண்டரி செக்டார்னா டிஷர்ட் தயாரிச்சிட்டீங்க, அது விற்கிறது யாரு? டெர்ஷரி தானே. அதை டிரான்ஸ்போர்ட் பண்றது யாரு? டெர்ஷரி. அதை எக்ஸ்போர்ட் பண்றது யாரு? டெர்ஷரி. கால் பண்ணி நீ வாங்கணும்னு சொல்றது யாரு? இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து ட்ரக்கை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த ட்ரக்ல கொண்டு போய் கொடுக்குற பொருள் சர்வீஸ். ட்ரக் வந்து ஆசிட்டிஸ் வந்து ப்ரொடக்ஷன், எது அது ஒரு கூடு. அந்த ட்ரக்கை தயாரிச்சு ட்ரக் வீட்லயே இருந்ததுன்னா அது செகண்டரியோட முடிஞ்சது. ட்ரக்கை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா சர்வீஸ். சிலிண்டர் ப்ராடக்ட் செகண்டரி. சிலிண்டர் கொண்டு வந்து வீட்டுக்கு போடுறான், அது சர்வீஸ். சிலிண்டரை வெடிச்ச அப்புறம் நான் வரேன், எத்தனை பேர் செத்தாங்கன்னு கண்டுபிடிக்க, அது சர்வீஸ். போலீஸ் சர்வீஸ். ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல் சர்வீஸ். பேங்க்குக்கு லோனுக்கு போறீங்க வீடு கட்ட, ஏன்னா வெடிச்சிருச்சுல, சர்வீஸ். ஃபுட்டும் கொடுக்கும், ரா மெட்டீரியலும் கொடுக்கும். ஒர்க்கர்ஸ்க்கு, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு ஃபுட்டும் கொடுக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டர். அதே மாதிரி அவன் தயாரிக்கிறதுக்கு ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியலும் கொடுக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் பிரைமரி செக்டர் வந்து இட் ஹாஸ் 2 pronged approach. 2 விதத்துல இண்டஸ்ட்ரியல் செக்டரை பூஸ்ட் பண்ணுது. வேலை செய்யறவங்களுக்கும் ப்ராடக்டை தயார் பண்றதுக்கும். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டெர்ஷரி அண்ட் ட்ரக்ஸ் இஸ் செகண்டரி. ட்ரக்ஸ் இஸ் செகண்டரி. ஸ்ருதி டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால ட்ரக்ஸோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அதோட என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுதோ அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்டை, அந்த ப்ராடக்டோட சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ டெர்ஷரி செக்டர் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க, கொரியர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷிப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை அது இம்ப்ரூவ் ஆச்சுன்னா செகண்டரியும் இம்ப்ரூவ் ஆகும், பிரைமரியும் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அது டிரான்ஸ்போர்ட் பண்றது என்னது? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை. டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ட்ரக் எங்க ப்ரொடியூஸ் ஆச்சு? செகண்டரி செக்டார்ல. அது பண்ற சர்வீஸ் என்னது? சர்வீஸ் செக்டர். புரியுதுங்களா? ஆல் பாயிண்ட்ஸ் கிளியர். பிரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் யார் மேல டிபெண்ட் ஆறாங்க? டெர்ஷரி செக்டர் மேல டிபெண்ட் ஆறாங்க. எக்ஸலென்ட் பாயிண்ட். இது வேர்ட் ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம் தெரியுமா? டெர்ஷரி செக்டார் improve ஆனா the improvement in the tertiary sector will definitely improve the secondary sector and the primary sector.
Hence, they are interdependent with each other. Hence, they are interdependent with each other. புரியுதுங்களா? So, transportation is very much required for transportation of agricultural products and industrial products. Hence, primary sector and tertiary sector. Hence, the primary sector and tertiary sector are dependent on the secondary sector. Hence, tertiary sector is dependent on the first ரெண்டு செக்டாரு லாஸ்ட் ஒரு செக்டாரு. மொத்தத்துக்கு அது ஃபர்ஸ்ட் ரெண்டு செக்டாரு 1 2ன்னு வச்சுப்போம். இது 3 1 2 சேர்ந்து 3ல வந்து கும்மி அடிக்குது. இது ஆல்ரெடி படிச்சது. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வேல்யூ கொடுத்தா அது என்னது? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு, அதுவும் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு வேல்யூ கொடுத்தா அது பேர் என்னது? ஜிடிபி. இது ஒரு டோட்டல் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு 1 மார்க்ல கேட்டாங்கன்னா, நம்ம அது ஜிடிபி வழியாக ஒரு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஒரு வேல்யூவை கொடுத்து அது வழியாக இவ்வளோதான் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு, இவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இந்த கண்ட்ரியில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தான் நம்ம வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன் இந்த கண்ட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்படி தான். டோட்டல் ப்ரொடக்ஷன் என்ன? அந்த ப்ராடக்ட்னு சொன்னால லேண்டு, லேபரு, கேபிட்டல் எல்லாம் அதெல்லாம் வச்சு டொமஸ்டிக்கில் நடந்திருக்கா எல்லாமே பார்த்து ஒரு ஜிடிபியில் ஒரு வேல்யூவை கொடுத்தா அது பேர் தான் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கணக்கு, நம்மளுக்கெல்லாம் தேங்காய் வியாபாரம் தானே, நம்மளுக்கெல்லாம் அதுக்கு மேலாம் நம்ம போக மாட்டோம். என்ன டைமண்ட்ஸு ஜுவல்ஸ்னால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரியாது. டைரெக்டாக தேங்காவை எடுத்துப்போம். என்ன பிள்ளையார் முன்னாடி போய் உடைப்போம். 5000 தேங்காவை மேகனா என்ன பண்ணுறா, பொள்ளாச்சிக்கு போய் வாங்குறான். வாங்கி ஒரு தேங்காவை 10 ரூபாய்க்கு விற்றுருக்கா. சரிங்களா? 10 ரூபாய்க்கு எவ்வளோக்கு வாங்கினான்னு சொல்ல மாட்டான், பிஸ்னஸ் சீக்ரெட்டு. சரிங்களா? மேகனா இஸ் பிஸ்னஸ் உமன். என்ன புரியுதுங்களா? இப்போ 5000 × 10,000 10 ரூபா எவ்வளோ? 50,000. இப்போ இதுதான் என்னது? ஜிடிபி. தேங்காவா வித்துட்டா. இது தேங்காய் எண்ணெய் ஆயிடுச்சுன்னா என்னது? இந்த 50,000 இங்கே கணக்கு எடுக்க மாட்டீங்க. எங்கே கணக்கு எடுப்பீங்க? தேங்காய் எண்ணெய் கிட்ட கணக்கு எடுப்பீங்க. தேங்காய் எண்ணெயை எங்கே வித்துட்டீங்க? வேற எங்கேயாவது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து இன்னும் $5 லட்சம் விற்றீங்க. அப்போ அந்த ப்ரைஸ் அதிகம். அதுதான் நீங்க கணக்கெடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் தி கோகனட்ஸ் எவ்வளோ? 50,000. வீட்டுக்கு போய் தேங்காய் வியாபாரம் கரெக்டாக பார்க்கணும். நாட் அம்மா இங்கே ப்ரிகாஷன் அப்படின்னு போட்டது தான் உங்களுக்கு கடைசி 1.5 மணி நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே ப்ரிகாஷன் புரியறதுக்கு அங்கேருந்தே கத்திக்கிட்டு வரேன். எங்கேருந்து? குடுவாஞ்சேரியிலேருந்தே கத்திட்டு வரேன் சென்னைக்கு வரத்துக்குள்ள. புரியுதுங்களா? இப்போ சென்னைக்கு வந்துட்டீங்க. சிஎம்பிடி இல்லை, அது என்னது, பெருங்குளத்துக்கு கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கியாச்சு. இப்போ கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ப்ரிகாஷன் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? எல்லா கூட்ஸும் எல்லா சர்வீசஸும் நம்ம எல்லாமே கவுண்ட் பண்ணக்கூடாது. இது டபுள் கவுண்டிங் ஆயிரும். டபுள் கவுண்டிங் ஆனால் இந்தியாவில் $1000 ப்ரொடியூஸ் பண்ணால் டபுள் கவுண்டிங் பண்ணால் $1800 மாதிரி காட்டும். ஏன்னா ஃபைனல் கூட்ஸ் தான் கணக்கில் எடுக்கணும். புரியுதா? ஒரு டயர் தயாரிக்கிறீங்க, அந்த டயரு ஒரு ஃப்ரேமில் போட்டு அது காரில் போட்டீங்க. காரில் தான் அது கணக்கு எடுக்கணும். தனியாக டயருக்கு கணக்கு எடுக்கக்கூடாது, ஃப்ரேமுக்கு கணக்கு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? we need to look and count only the final gas. அது and அது யாரு சொல்லுவா? 3 வாட்டி சொல்லும் போதே டவுட் வர வேணாம். உங்க சப்பாத்தி கதைக்கு வரேன். சரியா? வீட்டுலேருந்து ஃப்ளோரு. இந்த வீட்டு என்ன செக்டார்? இது என்ன செக்டார்? இப்போ இது 8 ரூபா கொண்டு போய் நான் பிரைமரி செக்டார் ஜிடிபியில் சேர்த்துடலாமா? சேர்க்க கூடாது. அது மாவு, ஆட்டா. என்ன ஆட்டா? அது பில்ஸ்பெரி ஆட்டா. ஆசீர்வாத் அவன் யாரா? சரி, ஆசீர்வாத் ஆட்டா. நல்லா ஆட்டுன்னு ஆட்டுங்குத. எவ்வளவு வருது? 10 ரூபா. இதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம எதுல சேர்க்கலாம்? இல்ல, ஜிடிபியில சேர்க்கலாமா? சேர்க்க கூடாது. இன்னும் ஃபைனல் கூடு வரல. இதுல இருந்து பிஸ்கெட் தயாரிக்கிறாங்க. பிஸ்கெட்ல இருந்து ஃபைனலா போயிட்டு பேக்கரியில வித்துறான். இப்ப எங்க கணக்கெடுக்கணும் ப்ரொடக்ஷனு? பிஸ்கெட்டு.
ஒரு பேக்கெட் 4 ரூபான்னு போட்டு மொத்தம் 4 பேக்கெட் தயாரிக்கிறான். எவ்வளவுல இருந்து? 1 கிலோ வீட்ல இருந்து. புரியுதுங்களா? சோ 60 ரூபா தான் நம்ம கணக்கு எடுக்கணும். 60 பிளஸ் 70 பிளஸ் 78 எடுக்கக்கூடாது. 60 ரூபா தான் கணக்கு எடுக்கணும். நாடார் கடை கதை கணக்கு புரியுதா? செட்டியார் கணக்கு புரியுதா? வேல்யூ ஆஃப் தி ஃப்ளோர் and wheat is not counted separately because we would be counting the value of the same things a number of times, which is not allowed. First as wheat, then flour, and finally as biscuit, which is not allowed. Only biscuit is allowed. What do you mean by the term GDP? What precautions should we take in calculating GDP? இது கிருஷி வர்ஷினி சொல்லி எனக்கு அப்படியே மோட்டிவேஷன் கொடுப்பாப்போ. அம்மா டெஃபினிஷனு, ப்ரிகாஷனு. இயர் இது ஜிடிபி. ப்ரிகாஷன் என்னென்ன ஜாகிரதைகள் எடுக்கணும்? ஒரு கூட்ஸை வந்து டபுள் கவுண்ட் பண்ணக்கூடாது, ஃபைனலில் தான் பண்ணணும்.